வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, தூதுவாளையை வச்சு ஒரு சூப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தூதுவாளையில் உள்ள பூ, காய் எல்லாமே மருத்துவ குணங்கள் நிறைஞ்சது தான். நம்ம தூதுவாளையில் உள்ள இந்த பிஞ்சு முதல்ல இருக்குல்ல, அந்த பிஞ்சு இலையை மட்டும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வச்சு நம்ம ஒரு சூப் ரெடி பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் மிளகு, பெருஞ்சீரகம், சின்ன சீரகம், வெங்காயம், பூண்டு நீங்கள் கூட கொஞ்ச நாள் வச்சுக்கோங்க. நான் இலையை கொஞ்சம் அந்த பிஞ்சு இலையெல்லாம் பறித்து மஞ்சளும் உப்பும் நல்லா கலக்கி அந்த வாட்டரில் ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன். ஏன்னா அந்த மேலே கொஞ்சம் லைட்டாக வெள்ளையாக ஏதாவது தூசி இருந்தாலும் அதில் போயிடும். அதனால் நீங்களும் ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுக்கோங்க. நல்லா அந்த இலையை கழுவி நம்ம இதெல்லாம் ஒன்றா போட்டு சட்டியில் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு பட்டை, ஒரு சின்ன கிராம்பு, தக்காளி இதை நான் தனியாக வதக்க போகிறேன். ஏன்னா இதை தனியாக வதக்க போகிறேன், அது தனியாக வதக்க போகிறேன். அப்புறம் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நம்ம பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கலாம். இது நம்ம தூதுவாளை எவ்வளோ மருத்துவ குணங்கள் நிறைஞ்சதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம நாள்பட்ட சளியை கூட இந்த மாதிரி சூப் வச்சு குடித்தோன்னா அது சரியாகிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் 48 நாள் இதை பருப்பு கூட நம்ம சேர்ந்து கூட்டு வச்சு சாப்பிட்டோன்னு வைங்களேன், நம்ம வாதம், பித்தம் சம்மந்தமான நோயை கூட குணப்படுத்த இது உதவுது. இப்போ நம்ம எல்லாம் வதக்கி வச்சு எல்லாம் சீரகம் அந்த எல்லாம் போட்டு வதக்கியாச்சு, தக்காளி எல்லாம் வதக்கியாச்சு. இதை நம்ம ஒரு ஆற வச்சுட்டு அதை ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு நல்லா சீரகம், கருவேப்பிலை போட்டு அந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம நான் ஒரு 4 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ண போகிறேன். இந்த அரைச்சி வச்சுருக்கிறதுக்கு வாட்டர் ஆட் பண்ணி அது கூட கொஞ்சம் காயப்பொடி, மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு கொதி வந்தோடனே மல்லித்தூளெல்லாம் போட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி சூப் வச்சு குடிங்க. உங்களுக்கு சளி சம்மந்தமாக அந்த தொண்டை கரகரப்பு, எந்த தொண்டை வலி எல்லாமே சரியாயிரும். சூப்பும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம நல்லெண்ணெயில் வதக்குறோம்ல அந்த தூதுவாளியை, அதனால் அந்த கசப்பு தன்மைலாம் இருக்காது. நீங்களும் உங்கள் வீட்டில் வச்சு குடிங்க. உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட. வீக்லி 1 டைம்ஸாவது இந்த மாதிரி சூப் வச்சு குடிங்க. காயப்பொடி, மஞ்சப்பொடி எல்லாம் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா அதை கொதிக்க விட்டுடலாம். கொதிக்க வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. சூப்பு நமக்கு இப்போ ரெடி ஆகிட்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி சூப் வச்சு உங்கள் வீட்டில் குடிச்சிட்டு என்னோட கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.